வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா 7 சக்கரங்கள். நம்ம உடம்பில் இயங்கக்கூடிய முக்கியமான அந்த 7 சக்கரங்களை பற்றி பார்ப்போம். துரியம், ஆக்கினை, விசுத்தி, அநாகதம், மணிப்பூரகம், சுவாதிஷ்டானம், மூலாதாரம். இந்த சக்கரங்களே மூலாதாரம் ரொம்ப முக்கியமான சக்கரம். எந்த ஒரு செயல்பாடாகட்டும், எந்த ஒரு முடிவுகளாகட்டும் எடுக்கிறதுனா இந்த மூலாதாரம் சக்கரம் நல்லபடியாக செயல்படணும். அந்த சக்கரம் செயல்படலை அப்படின்னா அவங்க எப்பயுமே ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ மூலாதார சக்கரம் பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்களுக்கு சிறுநீரக சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கும். அடுத்து சுவாதிஷ்டானம். இது உணர்ச்சி சம்பந்தமான விஷயங்களை சொல்லும். அப்போ உணர்ச்சி அப்படின்னா பாலியல் சம்பந்தமாகவோ இல்லை ஒருத்தர் மேலே அதீத அன்போ இல்லை அதீத கோபமோ வருது அப்படின்னா அவங்க சுவாதிஷ்டானத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போது சுவாதிஷ்டானம் பாதிக்கப்பட்டிருந்தா, இப்போ ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா ஏன் பிரச்சனை வருது அப்படின்னா அவங்களுடைய சுவாதிஷ்டானம் பாதிக்கப்பட்டிருக்கும். இப்போ 2 பேருக்கும் அந்த சுவாதிஷ்டானம் நல்ல நிலையில் இருந்துச்சு, அந்த சக்கரங்கள் செயல்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும், ஒரு அந்யூன்யங்கள் இருக்கும், இல்வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். அடுத்து மணிப்பூரகம். இது உடலின் இயக்கத்தை குறிக்கக்கூடிய சக்கரம். உடலின் இயக்கம்னு என்ன, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும், அதாவது நைட்டு நம்ம தூங்க போகிற வரைக்கும் நம்ம பண்ணுற இயக்கங்கள் எப்பயுமே ஒரு சுறுசுறுப்பாக செய்யக்கூடிய விஷயங்களை இந்த மணிப்பூரகம் தான் சக்கரம் செயல்படும். அந்த சக்கரம் செயல்பட்டால் தான் நம்ம சுறுசுறுப்பாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான். இது பாதிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கணையம், மண்ணீரல், இரைப்பை, பித்தப்பை சார்ந்த தொந்தரவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து அநாகதம் சொல்லக்கூடிய சக்கரம். அநாகதம் அப்படின்னாலே அதிலே இருக்கா கருணை அப்படின்னு சொல்லக்கூடிய கருணை, அன்பு அப்படிங்கிற விஷயம். பிற உயிர்கள் மேலே காட்டக்கூடிய அன்பு அப்படிங்கிறது இவங்ககிட்ட தான் இருக்கும். மற்ற உயிர்கிட்ட ரொம்ப அன்பு காட்டுவாங்க, மற்றவங்கள ரொம்ப மதிப்பாங்க. அந்த அளவுக்கு மதிப்பை கொடுக்கக்கூடியது அநாகதம் அப்படிங்கிறது தான். அந்த சக்கரம் பாதிக்கப்பட்டிருந்தால் மற்றவங்க மேலே வெறுப்பை கொட்டுறது, மற்றவங்கள அடிக்கடி கரிச்சு கொட்டுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அநாக சக்கரம் பாதிக்கப்படும் பொழுது தான். அப்போ அவங்களுக்கு எந்த மாதிரி தொந்தரவுகள் வருதுன்னா இருதயம் சம்மந்தமான, நுரையீரல் சம்மந்தமான, இரத்த ஓட்டத்தில் பிரச்சனை வரும். சரிங்களா? அடுத்து விசுத்தி. எண்ணங்கள்னு சொல்லுவோம். நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஒரு வலிமை இருக்குது இல்லையா, அந்த வலிமை செயல்படணும், அது உருவமாகணும் அப்படின்னா இந்த விசுத்தி சக்கரம் தெளிவாக செயல்படணும். அப்போ விசுத்தி சக்கரனுடைய செயல்பாடுகள் குறைவாக இருந்துச்சுனால அவங்களுடைய எண்ணங்கள் எப்பயுமே பார்த்திங்கன்னா நிறைவேறாது. அப்போ எப்பயுமே ஒரு புலம்பல் இருந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது ஒரு நெகட்டிவ் தாட்டாக பேசக்கூடியவங்க பார்த்திங்கன்னா விசுத்தி சக்கரம் பாதிக்கப்பட்டிருந்தா. அதேவே செயல்பாடு நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுடைய எண்ணங்கள் கட்டாயம் செயல்படும். அவங்களும் எண்ணங்களை எப்பயுமே நல்ல எண்ணங்களை வைப்பாங்க. அதனால தான் நம்ம எப்பயுமே ஒரு நல்ல எண்ணங்களை நம்ம மனசில் எப்பயுமே விதைக்கணும் அப்படின்னு சொல்கிற விஷயம். சரிங்களா? சப்போஸ் விசுத்தி சக்கரம் பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி தொந்தரவுகள் வரும் அப்படின்னா உணவு குழாயில் பிரச்சனை வரும், மூச்சுக்குழல் சம்மந்தமான பிரச்சனைகள் வரும், கை கால் சம்மந்தமான பிரச்சனைகள், குரல் வளையத்தில் பிரச்சனை வரும். அடுத்து ஆக்கினை. அது ஆக்கினை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எதிர்காலத்தில் நாம் என்னவாக இருப்போம், என்னவாக இருக்கணும் அப்படிங்கிறத செயல்படுத்தக்கூடிய விஷயம். அதாவது தொலைநோக்கு பார்வை, தொலைத்தொடர்பு சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது மன வலிமையை குறிக்கக்கூடியது தான் ஆக்கினை. இப்போ மன வலிமை எப்பயுமே உறுதியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க எப்பயுமே ஜெயிச்சிருவாங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் இதிலேருந்து நான் வெளியே வந்துடுவேன் அப்படிங்கிற மன உறுதி எப்பயுமே அவங்கக்கிட்ட இருக்கும். அவங்க ஆக்கினை சக்கரம் அவங்களுக்கு இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அர்த்தம். சரிங்களா? சப்போஸ் ஆக்கினை சக்கரை அவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்களுக்கு தண்டுவடம், மூளை சம்மந்தமான பிரச்சனை, கண்கள் சம்மந்தமான பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கும். அடுத்து துரியம். அது பார்த்திங்கன்னா நம்மளுடைய உச்சந்தலையில் இருக்கக்கூடியது, ஞானிகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஞானிகளை குறிக்கக்கூடியதாக துரியம். எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுங்கிறத முன்கூட்டியே கணிக்கக்கூடியவங்க அப்படிங்கிறவங்க தான் துரியம். சரிங்களா? ஆனால் எதிர்காலத்தில் என்ன நடக்க போதோ அதுக்கு இப்போவே அவங்க ப்ரிப்ரேஷன் இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறத அவங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு பண்ணக்கூடியதான் துரியம். அப்போ இந்த 7 சக்கரங்களையும் நம்ம கரெக்டாக செயல்படுத்தி சுத்திப்படுத்தணும் அப்படின்னா நாமளும் ஆரோக்கியமாகவும் வாழலாம், நல்ல மனிதராகவும் வாழக்கூடிய விஷயங்களை ஏற்படுத்தும். அப்போ நம்ம குழந்தைகளாகட்டும் நாமளாகட்டும் நம்ம இந்த விஷயத்தில் சொல்லி கொடுக்கணும். அப்போ இதை எப்படி நம்ம செயல்படுத்தலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.